இன்றைய நாளில் கவனமித்த செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். அமைச்சர் பதவியை செந்தில் பாலாஜி, பொன்முடி ஆகியோர் ராஜினாமா செய்ததால் தமிழக அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரிடம் மின்சாரத்துறை கூடுதலாக ஒப்படைக்கப்பட்டுள்ளது. வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமியிடம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது. அமைச்சர் ராஜகண்ணப்பனிடமிருந்த பால்வளத்துறை பறிக்கப்பட்டு அவர் வன மற்றும் காதித்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். அதே நேரம் மனோ தங்கராஜுக்கு மீண்டும் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. அவருக்கு ராஜகண்ணப்பன் கவனித்து வந்த பால்வளத்துறை ஒதுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய அமைச்சரவை பதவியேற்பு விழா திங்கட்கிழமை மாலை 6 மணிக்கு ஆளுநர் மாளிகையில் நடைபெறுகிறது. பண மோசடி வழக்கில் செந்தில் பாலாஜி ஜாமீனில் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. அமைச்சர் பதவியா அல்லது ஜாமீனா என்பதை திங்கட்கிழமை தெரிவிக்க வேண்டும் என அவருக்கு உச்சநீதிமன்றம் கெடு விதித்திருந்த நிலையில் அவர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அதேபோல் அமைச்சர் பொன்முடி பெண்கள் குறித்து இழிவாக பேசியது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அவருக்கு கடும் எதிர்ப்பு எழுந்தது. இதையடுத்து பொன்முடியும் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆசையாய் வாங்கிய பொம்மை ஹெலிகாப்டர் இயங்காததால் சிறுவன் ஒருவன் காவல் நிலையத்தில் புகார் செய்திருக்கும் சுவாரஸ்ய சம்பவம் தெலுங்கானாவில் அரங்கேறியுள்ளது. சங்காரெட்டி மாவட்டத்தைச் சேர்ந்த 10 வயது சிறுவன் வினய் தங்கள் பகுதியில் நடைபெற்ற விழா ஒன்றில் 300 ரூபாய்க்கு ஹெலிகாப்டர் வாங்கியுள்ளார். ஆனால் எவ்வளவு முயன்றும் அந்த ஹெலிகாப்டர் பறக்கவில்லை. இது தொடர்பாக கடைக்காரரிடம் முறையிட்ட சிறுவனுக்கு இயங்காத ஹெலிகாப்டருக்கு பதிலாக மற்றொரு ஹெலிகாப்டரை கொடுத்துள்ளார் கடைக்காரர். ஆனால் அதுவும் இயங்கவில்லை என தெரிகிறது. இப்படி 3 முறை பொம்மை ஹெலிகாப்டர்களை மாற்றியும் பறக்காதது குறித்து சிறுவன் கேட்டபோது அவரை கடைக்காரர் திட்டி அனுப்பியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சிறுவன் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தின் இயக்குநர் தனது நீண்ட நாள் தோழிக்கு லவ் ப்ரப்போஸ் செய்த காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. சசிகுமார், சிம்ரன் உள்ளிட்டோர் நடித்த டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தை அபிஷான் ஜீவிந்த் இயக்கியுள்ளார். இந்த படத்தின் ட்ரெய்லர் மற்றும் பாடல்கள் வெளியாகி ரசிகர்களை கவர்ந்து வருகிறது. இந்நிலையில் இப்படத்தின் ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சி அண்மையில் நடைபெற்றது. அப்போது உரையாற்றிய இயக்குநர் அபிஷான் தனது நீண்ட நாள் தோழி அகிலா இளங்கோவனை அறிமுகப்படுத்தியதோடு அங்கேயே அவருக்கு லவ் ப்ரப்போஸும் செய்தார். லாஸ்டா ஒருத்தங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அகிலா இளங்கோவன் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு 6ஆவதுலேருந்து தெரியும். 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து நீ என் கூட இருக்க. எனக்கு தெரியும். 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம க்ளோஸாக தான் இருக்கோம், ரொம்ப க்ளோஸாக இருக்கோம். எனக்கு இந்த இடத்துல உங்ககிட்ட என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு தான் தோணுது. வர அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். கோடீஸ்வரராக இருப்பவர்கள் தங்கள் திறமையை பயன்படுத்தி உலகை வளமாக்கும் முயற்சிகளை முன்னெடுக்க வேண்டும் என நெதர்லாந்தைச் சேர்ந்த பிரபல வரலாற்று ஆய்வாளரும் எழுத்தாளருமான ரட்கர் பிரேக்மன் கேட்டுக் கொண்டுள்ளார். மாரல் ஆம்பிஷன் என்ற புத்தகத்தை வெளியிட்டுள்ள அவர் நேர்காணல் ஒன்றில் பேசியபோது வளர்ந்த நாடுகளில் வசித்து வரும் 25% பேர் நல்ல திறமைசாலிகளாக இருந்தும் சமூகத்திற்கு பயன் தராத பணிகளை செய்து வருவதாக விமர்சித்தார். திறமையை வீணடிப்பது மிகவும் மோசமான ஒன்று என்று கூறிய அவர் வறுமை, சமூக பாகுபாடு, நோய் தொற்று, அநீதி ஆகியவற்றிற்கு எதிரான போரில் இவர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டார். அரசியல் சாசனத்தை ஒரேடியாக தகர்க்க பெரும்பான்மை இல்லாததால் பாஜக அரசு சில சட்டங்கள் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக சிதைத்து வருவதாக முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் குற்றம் சாட்டியிருக்கிறார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்ற அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவில் பேசிய அவர் பாஜக நினைத்தது போல மக்களவைத் தேர்தலில் 400 இடங்களில் வென்றிருந்தால் புல்டோசர்களை வைத்து வீடுகளை இடிப்பது போல அரசியல் சாசனத்தை தகர்த்தெறிந்திருப்பார்கள். ஆனால் இந்திய மக்கள் பாஜகவுக்கு 2/3 பங்கு பெரும்பான்மையை கூட கொடுக்கவில்லை என்றார். தொடர்ந்து பேசிய அவர் திட்டமிட்டபடி புல்டோசரை வைத்துக் கொண்டு அரசியல் சாசனத்தை தகர்க்க முடியாததால் உளி சுத்தியலை வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்கலாம் என குடியுரிமை திருத்தச் சட்டம், வக்ஃப் சட்டம், கல்வி உரிமையை சிதைப்பது என பல சட்டங்கள் மூலம் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைக்கிறார்கள். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். பெற்றோரால் கைவிடப்பட்ட குழந்தைகள் முதல்வர் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் பயன்பெறும் வகையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் 834 காப்பகங்களில் 25,533 ஆதரவற்ற குழந்தைகள் வசிக்கின்றன.
அவர்களில் பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு ஆதார் அட்டை, வருமான சான்று ஏதுமின்றி முதல்வர் காப்பீடு திட்ட அட்டை வழங்கப்பட்டு மருத்துவ சேவை அளிக்கப்படுகிறது. பெற்றோர் இருந்தும் அவர்களால் கைவிடப்பட்ட மற்றும் பராமரிக்க முடியாத நிலையில் காப்பகங்களில் வசிக்கும் 15,092 குழந்தைகளுக்கு மருத்துவ காப்பீடு பெற ஆதார், குடும்ப அட்டை, வருமான சான்றிதழ் தேவைப்படுகிறது. அதில் சில நடைமுறை சிக்கல்கள் இருப்பதால் அக்குழந்தைகளுக்கும் ஆதார் அட்டையை தவிர்த்து குடும்ப அட்டை, வருமான சான்றிதழ் அளிப்பதில் விலக்களிக்கப்பட்டுள்ளது. இதற்கான அரசாணையை மக்கள் நல்வாழ்வுத்துறையின் செயலாளர் செந்தில்குமார் வெளியிட்டுள்ளார். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலால் பாதிக்கப்பட்ட சுற்றுலா தொழிலை மீட்டெடுக்க காஷ்மீரில் கார் பேரணி நடைபெற்றது. கடந்த 22ஆம் தேதி பைசரான் புல்வெளியில் நிகழ்ந்த கொடூரமான பயங்கரவாத தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர். இதனால் அப்பகுதியில் சுற்றுலா தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிராக சொகுசு கார்களின் பேரணி நடைபெற்றது. பயங்கரவாதிகளுக்கு எதிராக காஷ்மீர் மக்கள் ஒன்றுபட்டுள்ளோம் என்பதை உணர்த்த விரும்புவதாக அப்பகுதியில் வசிக்கும் இம்தியாஸ் என்பவர் தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை மீதான நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்ப விரும்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ரெட்ரோ படத்தை தொடர்ந்து பிஸியாக இயங்கி வரும் நடிகர் சூர்யா லக்கி பாஸ்கர் பட இயக்குநர் வெங்கி அட்லூரியுடன் இணைய உள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த புதிய படத்தை சித்தாரா என்டர்டெயின்மெண்ட்ஸ் தயாரிக்க இருப்பதாகவும் சூர்யா தெரிவித்துள்ளார். RJ பாலாஜி இயக்கத்தில் தற்போது சூர்யா ஒரு படம் நடித்து வரும் நிலையில் அவர் அடுத்ததாக வெங்கி அட்லூரியுடன் இணையும் படம் ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. OTT மற்றும் சமூக தளங்களில் ஆபாச காட்சிகள் பதிவுகளுக்கு தடை விதிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கை உச்சநீதிமன்றம் திங்கட்கிழமை விசாரிக்கிறது. OTT தளங்களிலும் சமூக தளங்களிலும் ஆபாச பதிவுகள் அதிக அளவில் இருப்பதாகவும், குறிப்பாக சிறார் பாலுறவு தொடர்பான காட்சிகள் மிகவும் ஆபத்தானவை என்றும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. இதுபோன்ற காட்சிகளை எந்த தணிக்கையும் இன்றி பொதுவெளிக்கு செல்வதால் சமூகத்தில் குற்றங்கள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது என்றும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. மேலும் சமூக மாண்புகள் சீரழிவு, மனநலன் பாதிப்பு போன்ற பிரச்சினைகளும் ஏற்படும் என கூறப்பட்டுள்ளது. எனவே இதுபோன்ற பதிவுகளை தடுக்கும் வகையில் வழிகாட்டு விதிகளை வகுக்க தேசிய உள்ளடக்க கட்டுப்பாட்டு ஆணையம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. திரைப்படங்களுக்கு தணிக்கை வாரியம் உள்ளது போல் சமூக தளங்கள் மற்றும் OTT தளங்களில் இடப்படும் பதிவுகளையும் கண்காணிக்க ஓய்வு பெற்ற நீதிபதிகள் மற்றும் துறை சார்ந்த நிபுணர்கள் கொண்ட குழுக்கள் அமைக்கப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் சமூக தளங்கள், OTT தளங்களில் உள்ள ஆபாச பதிவுகளால் சமூகத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து ஆராயவும் ஒரு குழுவை அமைக்க கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இந்த மனுவை தலைமை நீதிபதி அமர்வு திங்களன்று விசாரிக்க உள்ளது. வேலை தேடுபவர்கள் தத்தமது ஊரில் என்னென்ன வாய்ப்புகள் என்பதை எளிதில் அறிய உதவும் வசதியை மத்திய அரசு உருவாக்கி வருகிறது. இதன் மூலம் இளைஞர்கள் வேலை தேடி வெளியூர், வெளிமாநிலங்களுக்கு செல்வது குறையும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சகம் தனது கதிசக்தி வலைதளத்தில் உருவாக்கி வரும் ஒரு பிரிவில் வேலையின் தன்மை, பணியிடம், ஊதியம், தேவைப்படும் திறன், கல்வி உள்ளிட்ட விவரங்கள் இடம்பெற்றிருக்கும் என கூறப்படுகிறது. இத்தளம் வேலைக்கு ஆள் தேடுபவர்களையும் வேலை தேடுபவர்களையும் இணைக்கும் சிறந்த தளமாக இருக்கும் என தொழிலாளர் நலத்துறை தெரிவித்துள்ளது. ஒவ்வொருவரும் தமது இருப்பிடத்திலிருந்து 40 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் உள்ள வேலை வாய்ப்புகளை அறிந்து கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இத்தளத்தில் தற்போது வரை 41 லட்சம் நிறுவனங்களும் வேலை தேடும் 1.5 கோடி இளைஞர்களும் பதிவு செய்துள்ளனர். பஹல்காம் தாக்குதலால் அதிர்ச்சியில் உறைந்துள்ள அப்பகுதி மக்களிடையே நம்பிக்கையை ஏற்படுத்தும் விதமாக ஸ்ரீநகரைச் சேர்ந்த இளைஞர்கள் ஒரு புதுவித முயற்சியை முன்னெடுத்துள்ளனர். விலை உயர்ந்த சொகுசு கார்களில் பயங்கரவாதத்திற்கு எதிரான வாசகங்கள் அச்சிடப்பட்டு அவற்றில் பஹல்காம் பகுதியில் உள்ள பிரதான சாலைகள் வழியாக ஊர்வலமாக சென்று வருகின்றனர். பொதுமக்கள் வீடுகளில் முடங்கி கிடப்பதால் சாலைகள் வெறிச்சோடி காணப்படும் நிலையில் மக்கள் மத்தியில் அச்சத்தை களைய வேண்டும் என்ற நோக்கத்துடன் இளைஞர்கள் இந்த செயலில் ஈடுபட்டு வருகின்றனர். மும்பையைச் சேர்ந்த பாரத் ஜெயின் என்பவர் 7 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பு சொத்துக்களுடன் உலகின் பணக்கார பிச்சைக்காரராக அறியப்படுகிறார். மும்பை விமான நிலையம் முன்பு யாசிக்கும் பாரத் ஜெயின் நாளொன்றுக்கு 2000 ரூபாய் முதல் 2500 ரூபாய் வரை சம்பாதிக்கிறார். இதன் மூலம் அவரது மாத வருமானம் 60,000 75,000 ரூபாய் வரை இருக்கலாம் என கணிக்கப்படுகிறது. இவை போக 1 கோடியே 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அடுக்குமாடி குடியிருப்புகள் வைத்திருக்கும் பாரத் ஜெயின் 2 கடைகளையும் வைத்துள்ளார். இவ்வளவு சொத்து சேர்த்தும் பிச்சை எடுப்பதை பாரத் ஜெயின் விடவில்லை.
செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். சிறிய இடைவேளைக்கு பிறகு